இந்த கிண்டர் ஜாய் ஏதோ நான் கடையில தான் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டேன்னு என் பிள்ளைங்க நினைச்சுக்கிச்சுங்க. ஆனா கடையில வாங்கலங்க. வீட்லயே ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துலயே நான் செஞ்சு குடுத்துட்டேன். நீங்களும் வீட்லயே செஞ்சு குடுங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபி போட்டுட்டு இருக்கேன். ஒரு பவுல்ல ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல நீங்க மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷத்துல மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் 10 போல பாதாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வேர்க்கடலை இருந்தா அதை போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 5 ரூபா மஞ்ச் சாக்லேட் வந்து ஒரு 4 யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டையுமே சேர்த்து ஒரு தடவை பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. மெல்ட் ஆன சாக்லேட் கூட கொஞ்சமா கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டுலையுமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூடான தண்ணி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொள்ளன்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ பொடி பண்ண மஞ்சு பாதாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு தட்டுல கொட்டிட்டு அதுல இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியா இன்னொரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து 2 ஸ்பூன் சாக்லேட், 1 ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க், 1/2 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் மூணையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. மீதம் இருக்கிற அந்த பொடியில வந்து 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு அதையுமே ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையா சாக்லேட்ல டிப் பண்ணிட்டு அப்புறம் இதுல ஒரு தடவை கோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரீசர்ல வந்து வச்சு எடுக்கிற கேப்ல வந்து நான் இன்னைக்கு இந்த கிண்டர் ஜாய் மோல்டு இருக்கு இல்லையா, அது என் பிள்ளைங்க சாப்பிட்டு தூக்கி போட்டுச்சுங்க, அதை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது குட்டி பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் வந்து மில்க் சாக்லேட், அதுக்கு மேல ஒயிட் சாக்லேட், அதுக்கு மேல 2 உருண்டையை தூக்கி போட்டீங்கன்னா கிண்டர் ஜாய் ரெடி. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. சின்ன வயசுலயுமே இதை நான் வேடிக்கை தான் பார்த்தேன். இப்பயும் நான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்கிட்ட. பாய்.